தேசபக்தி பாடலான வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு நிறைவு. நாடாளுமன்ற மக்களவையில் இன்று சிறப்பு விவாதத்தை துவக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. 25 பேரை பலிகொண்ட கோவா இரவு விடுதி தீ விபத்து தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர் காவல்துறையினர். விடுதியின் தலைமை பொது மேலாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கோவாவில் இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயரதிகாரிகள் 3 பேர் சஸ்பெண்ட். விபத்து நிகழ்ந்த விடுதிக்கு 2023ஆம் ஆண்டில் அனுமதி வழங்கியதாக நடவடிக்கை. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் வெயிலுக்கும் வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த தொழில் முதலீட்டாளர் மாநாடு மூலம் 11,83,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்ப்பு. 34 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக மதுரை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் பேச்சு. மும்பையில் தொடர்ந்து 3வது நாளாக முடங்கிய இண்டிகோ விமான சேவையால் கடும் அவதிக்குள்ளான பயணிகள். நள்ளிரவு வரை காக்க வைத்துவிட்டு டிக்கெட் கேன்சல் செய்யுங்கள் என்று நடுராத்திரியில் எங்கே போவது என இளம்பெண் ஆதங்கம். தலைநகர் டெல்லியில் குளிருக்கு மத்தியில் இண்டிகோ விமானத்தை பிடிக்க கால்கடுக்க காத்திருக்கும் பயணிகள். விமான சேவை சீரடைவதை இண்டிகோ விளக்கமளித்தாலும் யதார்த்தத்தில் நிலைமை மோசம் என பயணிகள் குற்றச்சாட்டு. இண்டிகோ விமான சேவை பாதிப்பால் டெல்லி விமான நிலையத்தில் மலைபோல குவிந்து கிடக்கும் பயணிகளின் உடைமைகள். 24 மணி நேரத்தை கடந்தும் தங்களின் உடைமைகள் கிடைக்கப் பெறவில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. மத்திய அரசு கெடு விதித்த நிலையில் பயணிகளின் 610 கோடி ரூபாய் பணத்தை திருப்பி அளித்த இண்டிகோ விமான நிறுவனம். மொத்தமுள்ள 138 வழித்தடங்களில் 135 வழித்தடங்களில் விமான சேவையை தொடங்கிவிட்டதாக தகவல். இண்டிகோ நிறுவனத்தால் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்திற்கு மத்திய அரசின் ஒற்றை நிறுவன ஆதரவு கொள்கையே காரணம் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய விவகாரம். அதிக நிறுவனங்கள் இருக்கவே அரசு விரும்புவதாகவும் முழுமையாக தெரிந்து கொண்டு ராகுல் பேச வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பதில். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற பொதுமக்கள் மட்டுமின்றி திமுக எம்எல்ஏ ஒருவரின் மகனும் வலியுறுத்துகிறார். மதுரை விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்ற சம்பவத்தின் காட்சிகள் அடங்கிய வீடியோவை வெளியிட்டு அண்ணாமலை எச்சரிக்கை. கோயம்புத்தூரில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் OPS உடன் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. OPS ஆதரவாளர் இல்ல விழாவில் பரஸ்பரம் சந்தித்து பொன்னாடை போர்த்தி அளவலாவினர். புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் நாளை தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு இயக்க பொதுக்கூட்டம். காவல்துறையின் கட்டுப்பாடுகளை கடைபிடித்து பிரம்மாண்டமாக தயாராகிறது விழா மைதானம். ஈரோட்டில் தாங்கள் கோரிய இடத்தில் கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுக்கவில்லை என செங்கோட்டையன் விளக்கம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஈரோடு டோல்கேட்டுக்கு அருகே 16 ஏக்கரில் மாற்று இடம் ஒன்றை தேர்வு செய்திருப்பதாகவும் பேட்டி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பள்ளிக்கு அருகே உள்ள மதுபான கூடத்தை முற்றுகையிட்ட தாவேக்கவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. பாருக்குள் உட்புக முயன்றதை தடுத்த ஆத்திரத்தில் காவலரின் கையை கடித்த தாவேக்க தொண்டர். உலக பொதுமறை தந்த திருவள்ளுவரும் எங்கள் முப்பாட்டன் சிவபெருமானும் ஆதி திராவிடர்கள் என சீமான் பேச்சு. எங்கள் கூட்டம் தத்துவத்தை உள்வாங்கி ஆர்ப்பரிக்கும் தத்துவ கூட்டம், தற்குறி கூட்டம் அல்ல என்று சீமான் சாடல். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊழையிடுற கூட்டம் கிடையாது இது. அதனாலதான் என்ன சொல்றான், இது தத்துவ கூட்டம், தற்குறி கூட்டம் அல்லங்கிற. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் திடீரென அமைக்கப்பட்ட வேகத்தடையால் பறந்து செல்லும் வாகனங்கள். புதிதாக அமைக்கப்பட்ட வேகத்தடையில் வெள்ளை பெயிண்ட் அடிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை.
கேரளாவில் நாளையும் 11ஆம் தேதியும் என 2 கட்டங்களாக நடைபெறுகிறது உள்ளாட்சி தேர்தல். நாளை நடைபெறும் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நேற்று முடிவடைந்த போது கிரேன் மூலம் மேலே சென்று ஆதரவு திரட்டிய பாஜக வேட்பாளர்கள். நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த தினத்தையொட்டி வருகிற 12ஆம் தேதி படையப்பா திரைப்படம் ரீ-ரிலீஸ். புரோமோ வீடியோவை வெளியிட்டு ரஜினியின் மகள் சௌந்தர்யா அறிவிப்பு.